தண்ணியில் சர்க்கரை போட்டால் அது சர்க்கரை தண்ணி, நீ தான் என்னோட கனவு கண்ணி. எதனால அவர் நினைச்சு சொன்னாருன்னு தெரியல. பட் போகும்போது அட்ரஸ் தர, நோட் பண்ணிக்கோங்க. அடியே பெண்ணே. ஏய், என்னைய பார்த்து சொல்ற? அங்க அடியே பெண்ணே. மறுபடியும் என்னைய பார்த்து சொல்றப்பானே. உனக்கு சமைக்க தெரியுமா, துவைக்க தெரியுமா என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. உனக்கு காதலிக்க தெரியுமா? அந்த சுந்தர சிற்பத்தை படைத்திட்ட இயற்கைக்கு கோடி பொன் பரிசாக கொட்டி கொடுத்தாலும் மூடி திறக்கும் அவள் இமையிரண்டின் அழகுக்கு ஈடாமோ? எப்படி இருக்கு? சூப்பரா மாப்பிள. கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. நான் எழுதல, இது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. ஓ அப்படியா? ஸோ இந்த பக்கம் முழுக்க இளம் கவிஞர்கள், காதலில் திளைத்து கவிதைகள் எழுதுகிறவர்கள், இன்னொரு பக்கம் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பெண்களுக்கு இந்த கவிதைகள் எவ்வளவு பிடிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க ஒரு கவிதை சொல்ல போறீங்க. எந்த பெண்ணுக்கு வேண்டாலும் இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு ஒரு கவிதை சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். இப்ப பாரு ஆட்டத்தை, தள்ளு தள்ளு நீ. நீ காவியமே, ஓடை நறுமலரே, உடையமிழ் புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்கு. நான்காம் பிறை நெற்றியின் கீழே காண்டிபட்டை வெட்டி வைத்தா போன்ற இரு புருவங்களுக்கு கீழே ஏனோ இரு உயிர்கள் படபடக்கின்றன. நீ ரொம்ப படபடுகிற. நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. அதுக்கு தான் உங்களுக்கு கண்ணை மூட சொன்னேன். ஏன்னா அவங்க கண்ணை பார்த்தவனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் உங்களோட இமை வந்து அந்த காண்டிபத்தை வெட்டி வைட்டா போன்று இருக்கு. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். பெண்ணே, சிகப்பை கண்டவுடன் நிற்க வேண்டுமாம். சட்டம் சொல்கிறது. பாழும் மனம் உன்னை கண்டவுடன் பறந்தோடி வருகிறதே. சட்டத்திற்குள் சிக்காததானே காதல். சிக்கத்தான் ஆசை. கதை இப்படி போகுதா? முடி போட்டு விட்டேன் இன்னொருத்தனிடம். ஐயோ, சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா. அதுவே நல்ல கவிதை. விடுங்க, அடுத்த சிக்னல்ல பாத்துக்கிறேன். எது விடுங்க, அடுத்த சிக்னல்ல பார்க்கணும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஊட்டி ஆப்பிள் போல நீ இருக்க கிளாமர, உன்னை தேடி நானும் வருவேன் ஒரு ராமர. நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்க்கும் செல்ஃபி கேமரா. இந்த பாட்டு உனக்கு சேரையம்மா காதல் தோதர. மயங்கிட்டவும் அழக பார்த்து, ஒய்ந்துட்டவும் ட்ரெஸ்ஸை பார்த்து. உலக அழகியா இல்ல உள்ளூர் அழகியா?